வீட்டில் ரொம்ப நாளாக உங்கள் சமையலுக்கு பாராட்டே கிடைக்கலையா? இந்த வெங்காய தொகையல் செஞ்சு கொடுத்து பாருங்க. பாராட்டுறதுக்கு முன்னாடி கண்ணு ரெண்டும் வெளியில வந்துடும். அவ்வளோ ருசியாக இருக்கும். ரீசெண்ட்லி எங்கள் வீட்டிலே யாருக்கும் சாம்பார், காரக்குழம்பு, கீரை கடையில் இதெல்லாம் பெருசாக பிடிக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி தொகையல் செஞ்சு வச்சா சாப்பாட்டில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுடுறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், நீல வாக்கில் கட் பண்ண 4 வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட 10 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். கலருக்காக நீங்கள் நார்மல் மிளகாய் எடுக்கிறதா இருந்தால் 6 போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாதிரி வதங்கி வரணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கை கொத்தமல்லியை அப்படியே உள்ள சேர்த்து வதக்குங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. ஒரு 4-5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வதக்கிட்டு நீங்கள் அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஆறுனதும் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி அரைக்கும் போதும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காதீங்க. கொரப்பாவும் அரைச்சிக்கோங்க. அப்போதான் நல்லா இருக்கும். தாளிப்பு ரொம்ப சிம்பிள். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 4-5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சு உள்ள சேர்த்துருங்க. அவ்வளவுதான். செஞ்சுட்டு வீட்டில் எல்லாரையும் அசத்துங்க. எப்படி?